அன்பான உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேவிடம் இருப்பது 2024ஆம் ஆண்டு காலத்தின் போன் மற்றும் லேப்டாப் என்றும் அதில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் பற்றிய எந்த ஒரு விவரமும் இல்லை என்றும் ஆதரவு கண்மணிகள் புதிதாக கோஷம் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். உண்மையில் இப்போது தேசிய மருத்துவமனையில் இருக்கும் சுரேஷ் சலேவும் பனிச்சறுக்கு மனிதன் ஒருவனைப் போல சரேல் என்று ஓடிக்கொண்டே கருத்து சொல்லிக் கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவி மனோரி சலேவும் ஒரு மீம் மெட்டீரியலாக, ஒரு நகைச்சுவை பண்டமாக மாறி வருகிறார்கள் என்பதை அவர்களை வைத்து நடக்கும் அரசியல் காய் நகர்த்தல்களும் மீடியா பிரச்சாரங்களும் கூட உணர்த்தி கொண்டிருக்கின்றன. சிவில் உடை அணிந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்ட மர்ம நபர்கள் தம்மை பின்தொடர்வதாகவும் தன்னுடைய மகன் மற்றும் மகளை வீடியோ எடுப்பதாகவும் சுரேஷ் சலேவின் மனைவி மனோரி சலே சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையிடம் முறைப்பாடு செய்திருக்கிறாராம். உண்மையில் சுரேஷ் சலேவையும் அவருடைய பிள்ளைகளையும் இந்த நிலைமைக்கு இழுத்து விட்டது வேறு யாரும் அல்ல, இந்த அஜெண்டாவின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான பின்னர் முதல் 3 மாதங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார். இப்போது அவரது ஆஸ்தான குரு கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதோ அன்றிலிருந்துதான் அவர் உணவு துறப்பு நாடகத்தை ஆரம்பித்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் சலேவின் அம்மா, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஊடக வெளிச்சத்துக்கு வந்தார்கள். சுரேஷ் சலே இந்த நாட்டை புலிகளிடமிருந்து காப்பாற்றிய மாபெரும் தியாகி என்றும் வல்லவர் நல்லவர் என்றும் புகழ்கீதம் பாடுவோரும், சுரேஷ் சலே வாயால் உணவு சாப்பிடாத நாடகத்தின் பின்னால் இருக்கும் இயக்குனர்களும் நாளை அவரது குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கண்டிப்பாக பொறுப்பு கூற வேண்டும். உண்மையில் சுரேஷ் சலே இவர்கள் சொல்வது போல பெரும் சேவை செய்திருக்கிறார் என்றால் அவர் மீது இவர்களுக்கு உண்மையாகவே மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது என்றால் 2 வாரங்களாக சாப்பிடாமல் உடலை வருத்திக் கொள்வதற்கு ஒருபோதும் இடமளித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோ சுரேஷ் சலேவின் உண்ணாவிரத நாட்டியத்தை மேலும் ஊதி வளர்த்தார்கள். சுரேஷ் சலே இன்று வாயால் உணவை மென்று உண்ணுவதில்லை. வாயால் உணவை மென்று உண்டால்தான் அந்த உணவு சமிபாடடைந்து புரதமாக, கொழுப்பாக, மாப்பொருளாக மாற்றமடைகிறது. ஆனால் சுரேஷ் சலேவின் உடலுக்கு தேவையான கனியங்கள் எல்லாம் குழாய் மூலம் மூக்கு வழியாக உள்ளே செல்கின்றன. மருந்தும் அவ்வாறே செலுத்தப்படுகிறது என்று அறிய கிடைத்தது. ஆக இதற்கு பெயர் உண்ணாவிரதம் அல்ல, அர்த்தமற்ற விதத்தில் பேரச்சத்துடன் தன் உடலை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கர்ம வினை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சுரேஷ் சலேவின் மனைவிதான் கணவருக்காக ஓடி திரிகிறார் என்று வைப்போம். அவரோடு சேர்ந்து பிள்ளைகளையும் தெருவில் இறக்கி தினமும் மீடியாவுக்கு முன்னே பேச வைக்கிறார்கள். தப்பி தவறி சுரேஷ் சலேவோ பிள்ளைகளோ மீடியா முன்பே பேசாத நாளில் கம்மன் பிளவோ விமல் வீரவன்சவோ பேசுகிறார். அப்படி இல்லாவிட்டால் பொதுஜன பிரமுன கட்சியைச் சேர்ந்து யாராவது பேசுகிறார்கள். அப்படியும் யாரும் இல்லாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி ஏதாவது கேள்வி கேட்கிறது. ஆகவே சுரேஷ் சலே இப்போது ஒரு அரசியல் மெட்டீரியலாக்கப்பட்டிருக்கிறார். இங்கே போலி தேசப்பற்று கும்பலுக்கு எப்படியாவது அவரையும் அவரது குடும்பத்தையும் விற்று அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது. சுரேஷ் சலேவின் மனைவியின் உயிரோ அல்லது பிள்ளைகளின் உயிரோ அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்களுக்கு பெரிதாய் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. இப்படித்தான் திருகோணமலை ஜூஸ் பார் சிலை விவகாரமும் அமைந்தது. சட்டவிரோதமாக சிலை ஒன்றை கொண்டு போய் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அடங்கி போனார்கள். நீதிமன்றம் அந்த ஜூஸ் பார் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது. சுரேஷ் சலே விவகாரம் என்பது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துக்கு பிறகு இனம், மதம் என்று உசுப்பேற்றி அரசியல் செய்யவும் யுத்த வீரனை தண்டிக்கிறார்கள் என்ற வழக்கமான மசாலா வடையை சுடவும் கிடைத்த ஒரு அருமையான காவியம். சுரேஷ் சலே இன்று சிரித்தார், கட்டிலை விட்டு எழும்ப பார்த்தார், தலையாட்டினார் என்பதெல்லாம் செய்திகளாகி கொண்டிருக்கின்றன. இதனால் தான் இயக்குனர்கள், வசனகர்த்தாக்கள் எல்லாம் தினம் தினம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சுரேஷ் சலே மீது இப்படியே அக்கிரமங்கள் தொடர்ந்தால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இல்லாமல் போகும் என்று சொல்லும் அளவுக்கு நகைச்சுவைகளும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. பூதம் வருகிறது, சாப்பிடு என்று குழந்தையை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது போல இருக்கிறது இந்த அவலங்கள். சுரேஷ் சலே அரசு சாட்சியாக மாறி அனைத்தையும் சொல்லத் தொடங்கினார். இன்று அவர் ஒரு பெரும் துரோகியாக்கப்பட்டிருப்பார் என்பதே நிஜம். எந்த ஒரு நாட்டிலும் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த ஒருவரை, உளவுத்துறை பிரதானியை ஒரு அரசு எழுந்தமானமாக சும்மா ஊகங்களுக்காக கைது செய்வதில்லை.
மற்றது சுரேஷ் சலேவை பழிவாங்குவதாக இருந்தால் அரசு பதவிக்கு வந்த அடுத்த நாளே அவர் கைது அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அனுர அரசு பதவிக்கு வந்து சில வாரங்கள் செல்லும் வரை அவர் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்தார். கோட்டாபய ராஜபக்ச பிரதமரையும் கேபினட்டையும் நியமிக்க முன்னர் ஷானி அபேசேகரவை ராஜினாமா செய்து ஒரு சிற்றூழியர் அந்தஸ்துக்கு சிறுமை செய்தது போல எதுவும் செய்யவில்லை. படிப்படியாக மிக தீர்க்கமாகத்தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கப்பட்டன. சுரேஷ் சலே அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி என்ற பதவியை இழந்து ஒரு வருடத்துக்கும் அதிகமான காலம் சென்ற பின்னர் தான் அவருடைய கைதே அமைந்தது. 2010ஆம் ஆண்டுகளில் சரத் பொன்சேகாவை இழுத்து கொண்டு சென்று அடைத்தது போல எதுவுமே இங்கு நடக்கவில்லை. சிஐடிக்கு பொறுப்பான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர்களினுடைய சாட்சியங்களின்படி மேலும் பலரது சாட்சியங்களின்படிதான் கைதே அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. சுரேஷ் சலே இன்னமும் படுத்து கிடக்கிறார். மற்றொரு நோயாளிக்கு வழங்க வேண்டிய கட்டிலை, மற்றொரு நோயாளிக்கு வழங்க வேண்டிய மருந்துகளை அவரே உட்கொண்டபடி அப்படியே சகலதையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இலங்கை சரித்திரத்தில் இப்படி ஒரு சூப்பர் லக்ஸரி பிடிஏ கைதி வாழ்ந்ததே இல்லை என்று சொல்லலாம். சுரேஷ் சலேவுக்காக அமெரிக்காவில் முறையிடுவோம், ஆப்பிரிக்காவில் முறையிடுவோம், ஒபாமாவுடன் பேசுவோம், ட்ரம்புடன் பேசுவோம் என்கிறார்கள். உண்மையில் சர்வதேச மனித உரிமை ஆணையகம் வந்தால் இலங்கை அதன் பிடிஏ வரலாற்றில் மிக சிறப்பாக கவனித்த ஒரே கைதிதான் சுரேஷ் சலே என்று நற்சான்றிதழ் வழங்கிவிட்டு செல்லும். அந்த அளவுக்கு அவருக்கு சுக வாழ்வுதான் அமைந்திருக்கிறது. இதே வழியை பிடிஏயில் கைதான கெஹல்பத்ர பத்மே, பெக்கோ சமான், செவ்வந்தை போன்றோரும் மேலும் பல 100 கைதிகளும் பரீட்சித்து பார்க்க தொடங்கினால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். சுரேஷ் சலே மீது காட்டப்படும் பொறுமையும் மென்மையும் அவர்கள் மீதும் காட்டப்படுமா என்கிற கேள்வியை தான் எழுப்ப வேண்டும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இப்படியே இது தொடர அனுமதிக்கவும் முடியாது. ஆரம்பத்தில் லேப்டாப் மற்றும் மொபைல் போனின் பாஸ்வேர்டுகள் ஞாபகத்தில் இல்லை என்று சொன்ன சுரேஷ் சலே இப்போது அவை 2024ஆம் ஆண்டு கொள்வனவு செய்யப்பட்டவை என்றும் அதில் ஈஸ்டர் பற்றி எதுவும் இல்லை என்றும் சொல்லியிருப்பது மேலும் நெருடலை ஏற்படுத்துகிறது. ஏதோ ஒரு ரகசியம் அவற்றுக்குள் புதையுண்டு இருப்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. இதேவேளை தயாசிரி ஜெயசேகர சொல்லியிருக்கும் கருத்துக்கள் மிக முக்கியமானவை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் சலேவை நீதிமன்றத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவரை போல குற்ற புலனாய்வு பிரிவினர் நடத்தி வருகிறார்கள். நாடு பூராவும் அரசுக்கு எதிரான கூட்டங்களை நடத்தி மக்களை அணி திரட்டி இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் தயாசிரி ஜெயசேகர. இந்த தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தேர்வான ஒருவர். அதாவது சஜித் கட்சியின் முன்வரிசை பிரமுகர் என்று சொல்லலாம். காலத்துக்கு காலம் செங்குரங்கை விட அதிகமாக வேகமாக அரசியல் வல்ட்டி அடிக்கக்கூடிய தயாசிரி கடைசியாக வந்து சேர்ந்தது பேரறிஞர் சஜித்தினுடைய கட்சி வாசலில். தயாசிரி சொல்லக்கூடிய இதே கருத்தை பக்கத்திலே முஜிபுர் ரஹ்மானை வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. சுரேஷ் சலே விசாரணைக்குட்படுத்தப்படுகிற போது தயாசிரி ஏன் பதட்டமடைய வேண்டும்? விமல் வீரவன்சவும் இப்படி செம்மையாக பதட்டமானார். ஆனால் அவருடைய மனைவி, தம்பி, செயலாளர் என்று வளைத்து வளைத்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய அமைதியாகி போனார் விமல் வீரவன்ச. விசாரணைக்கு ஒருவரை அழைக்கும் போது அவருக்கு 7 நட்சத்திர ஹோட்டலில் அறையெல்லாம் போட்டு கொடுத்து விசாரிக்க முடியாது தானே. ஒருவரிடமிருந்து தகவல்களை பெறுவதற்கு என்று தடுப்பு காவல் கைது என்று வழிமுறைகள் இருக்கின்றன. தயாசிரி போன்றோருக்கு சுரேஷ் சலே உள்ளே இருக்க இருப்பு கொள்ளவில்லை. சுரேஷ் சலே ஒரு கைதி, நாட்டில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின்படி கைதான ஒருவர். இதே சட்டம் ஏகப்பட்ட அப்பாவிகளுக்கு எதிராக பாய்ந்தபோது தயாசிரி போன்றோருக்கு கணக்கே இருக்கவில்லை. ஆனால் சுரேஷ் சலேவை தடுத்து வைத்து விசாரிப்பதை தான் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதேவேளை நாமல் ராஜபக்ச ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். பாவம், அந்த கவலையில் எத்தனை பேர் பங்கெடுக்க போகிறார்களோ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.